ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து வாங்கி வச்ச வெங்காயம் தான். இது வந்து நாற்று நடுற டைம் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்காயம் அதெல்லாம் நல்லாவே துளிரிட்டு வருது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? வரணும்னு இருந்தால் எங்கே இருந்தாலும் வரும் அப்படின்றது தான். நம்ம என்ன தான் ஒரு செடியை வச்சு நட்டு நட்டு அதை அவ்வளோ அழகாக பராமரித்தாலும் ஒரு சில டைமில் அது பட்டு போயிடும். ஆனால் இது பார்த்திங்களா, சும்மா வேஸ்ட்டாக கீழே வாங்கி வச்சுருக்கோம், அதுலேயே முளை வந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு. இது மட்டுமே இல்லைங்க, இதோட சின்ன வெங்காயமும் கொஞ்சம் இருக்குது, அதுலேயும் முளை வந்திருக்கு. அதோட பூண்டு இருக்குது, பூண்டும் முளை வந்திருக்கு. எவ்வளோ அழகாக முளை வந்திருக்கு பார்த்திங்களா, சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக. சரி, இதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நாங்கள் சின்ன வயசுலாம் இதெல்லாம் முளை போட்டதில்லை. பயிர் பண்ணியிருக்காங்களாம், ஆனால் நாங்கள் சின்ன குழந்தைங்க இல்லை அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களாம். நாங்கள் பார்த்ததெல்லாம் இல்லை. நாங்கள் வளர டைமில் வந்து எங்கள் கடையில் போடுறது வந்து அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா புழுங்கல் அரிசி, அது வந்து எப்படி சொல்கிறது, இட்லி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் நிறைய பயிர் பண்ணுவாங்க. அதோட வேர்க்கடலை, மற்றபடி நார்மலாக மாம்பழம் அதெல்லாம் தோப்புருக்குள்ள அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பயிர் பண்ணி பார்த்ததில்ல. இப்போ எப்பயாச்சும் ஊர் சைடு போனோன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பேசிக் விவசாய ஃபேமிலி தான், ஆனால் இப்போ வந்து அந்த சைடெலாம் போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஜாலியாக சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது எடுத்துகிட்டு தான் காஃபி குடிச்சிட்டு வந்தோம், நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. அதோட பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த பேக் இது தான். 400 நம்ம சொல்லியிருந்தாங்க. அந்த கம்பெனி நல்லாயிருக்கு அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தோம். பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் வரலட்சுமி நோன்பு கொடுத்துருந்தாங்க, ரிட்டன் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி. ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சின்ன பிளேட்டு, அது உள்ளே எல்லாத்தையும் வச்சு அட்டை பாக்ஸ் மாதிரி வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது ரிட்டன் கிஃப்ட்டு. கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன், நார்மலாக தான் கொடுப்பேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம